தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களம் கூறும் பிரகாரம் பங்குரோத்து நிலை நாட்டில் 54 வீத பாடசாலை மாணவர்களின் கல்வியில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாடசாலை செல்லும் மாணவ மாணவிகள் 3% பாடசாலை செல்வதை நிறுத்திவிட்டனர். மேலும் பல மாணவ மாணவிகள் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். 41 லட்சம் மாணவ செல்வங்களின் நலனில் அக்கறை செலுத்த முடியாவிட்டால் கல்வி அமைச்சும் அரசாங்கமும் இருப்பதில் அர்த்தமில்லை. பிள்ளைகளையும் தாய்மார்களையும் பாதுகாத்து குடிமக்களை பாதுகாப்பதே அரசாங்கத்தின் முதன்மையான பணியாக இருக்க வேண்டும். ஆனால் தற்போதைய அரசாங்கம் அதை செய்வதாக இல்லை. பாதிப்புக்குள்ளான சகல தரப்பினரையும் உள்ளடக்கி அவர்களை கவனித்துக் கொள்ளும் வகையில் சமூக பாதுகாப்பு வளையத்தை தயாரித்து சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். ஆனால் தற்போதைய அரசாங்கத்தில் அவ்வாறான முன்னெடுப்பு ஒன்று நடப்பதாக தெரியவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் 98வது கட்டமாக 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை ரத்னபுரி பெல்பட் உள்ள விஜயபா மகா வித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். பங்குரோத்தான நாட்டில் யாரால் பணியாற்ற முடியும் என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும். கட்சி வேறுபாடின்றி யாரால் பணியாற்ற முடியும் என்பதை மக்கள் கண்டறிய வேண்டும். அதிகாரம் இல்லாமலே மக்களுக்கு சேவை செய்து வருகின்றவர்கள் யார், நாடு பூராகவும் சென்று வாய்ப்பேச்சில் வீராப்பு காட்டி வருபவர்கள் யார் என்பதை மக்களே புத்திசாலித்தனமாக சிந்தித்து பார்க்க வேண்டியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்தார். මාත්‍යංශය මොනවට දාණ්ඩුවක් අපේ රටේ ප්‍රමුඛතම කාර්යභාරය ඕනම ආණ්ඩුවක රටේ දරු පරපුර ආරක්ෂා කිරීම. දැන් මම පාවිච්චි කරන iPad එක. මට ස්මාර්ට්ෆෝන්